ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுபாலாஸ் கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி காட்ட போகிறேன். இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இட்லி ஃப்ரை. நான் இந்த ரெசிபி இந்த டிஷ் ஒரு ஃபேஸ்புக் வீடியோவில் தான் பார்த்தேன். அவங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் கவர் பண்ணுற ஃபேஸ்புக் பேஜ் அது. இது நம்ம மயிலாப்பூர், சென்னையில் இருக்கிற மயிலாப்பூரில் ஒரு தள்ளு வண்டியில் ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாரு. ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல கூட்டமும் இருந்தது. அதனால தான் கண்டிப்பாக இவங்களும் போய் கவர் பண்ணியிருப்பாங்க. நம்மளாமல் வீட்டில் இட்லி ஃப்ரை செய்கிறது தான். ஆனால் இவர் செய்கிற விதம் எனக்கு இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக பட்டது. அவர் அதில் நிறைய சாஸ்லாம் ஆட் பண்ணார். அதெல்லாம் என்ன அவர் ஆட் பண்ணாருன்றது அவர் சொல்லவும் இல்லை. அவங்களும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்து அவர் என்ன காய்கறியெல்லாம் ஆட் பண்ணார்னு தெரிஞ்சுது. ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி கலர் வருது, அது என்ன டெக்ஸ்சர் வருதுன்னு நான் எப்படி புரிஞ்சிட்ருக்கேனோ அதை பேஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். அதை நான் எங்கள் வீட்டில் 2 வாட்டி செஞ்சு கொடுத்தேன், நல்லா வந்தது. ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ முதல்ல நம்ம வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் இப்போ ஹீட் பண்ணுறேன். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோடய சஜஷன் என்ன, ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள், அது அவ்வளோவா நல்லதில்லை. ஸோ இப்போ இந்த எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் சூடாகியாச்சு. ஃபஸ்ட்டு இதில் நான் ஸ்லைஸ்டு வெங்காயம் 1 கப்பு ஆட் பண்ணுறேன். இந்த நம்ம வெஜிடபிள்ஸை ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம். ஏன்னா இது டக்குன்னு குக் ஆகிடணும், ஒரு கிறிஸ்பு டெக்ஸ்சர் வரணும், அவ்வளோதான். அண்டு இப்போது நம்ம சைனீஸ் நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் எப்படி வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுவோம், ஹை ஃப்ளேமில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இந்த வெங்காயம் ஜஸ்ட்டு கலர் மாறணும், ஒரு பிங்க் கலர் வரணும், ப்ரௌனாலாம் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அந்த அளவு குக் பண்ணால் போதும். ஸோ நம்ம இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இது ஒரு பிங்க் கலர் வர அளவுக்கு குக் பண்ணுறோம். பாருங்கள், கலர் மாறுது, இப்போவே பிங்க் கலர் வந்தாச்சு. இப்போ நான் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன், ஒரு 1 கப். கேப்சிகமும் ஸ்லைஸ்டு தான். வெங்காயம் எப்படி கட் பண்ணுறோமோ எல்லா காயும் அதே மாதிரி கட் பண்ணாதான் இது குக்கிங் யூனிஃபார்மாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆட் பண்ணி குக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேபேஜ் ஆட் பண்ண போகிறோம், 1 கப்பு. நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண கலரி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஹீட் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி காயும் ஒரே மாதிரி குக் ஆகும். இப்போது கேபேஜ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 கப் கிரேட்டட் கேரட் ஆட் பண்ண போகிறேன். அதே ஹை ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள், கலரி விட்டுட்டே இருங்க. அடுத்தது ஒரு 1/2 கப் பீட்ரூட் ஆட் பண்ண போகிறேன். பீட்ரூட் 1 கப் வேண்டாம், ஏன்னா ஒரு 1/2 கப் பீட்ரூட்டே நல்ல கலர் கொடுக்கும். 1 கப் அளவுக்கு நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணுவோன்னா வேறு எந்த காயோட கலருமே தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். 1 கப் 1/2 கப் பீட்ரூட், ஒரு 1 கப் ஸ்லைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க ஹை ஃப்ளேமில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ண போகிறேன். உப்பு நம்ம தேவைக்கேற்ப தான். நான் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போது உப்பு ஆட் பண்ணோடனே காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அது ஃபாஸ்ட்டாகவும் குக் ஆகிடும். அதனால் நெக்ஸ்ட்டு இதுக்கு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், 1 டீஸ்பூன். இது மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், இதை ஆட் பண்ணுறேன். இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 1 மினிட் குக் பண்ணால் இந்த வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடும். சாஃப்டாக ஆக வேண்டாம், கிறிஸ்பு டெக்ஸ்சர் இருக்கணும். இது ஜஸ்ட்டு ஒரு குக் பண்ண சாலட் மாதிரி இருக்கும், அதுதான் நல்லாயிருக்கும் அதுக்கு. ஸோ இது ரெடி ஆனோடனே இந்த வெஜிடபிள்ஸை நம்ம எடுத்து வச்சுட்டு இட்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பேனை ஹீட் பண்ணுறேன். நீங்கள் லெஃப்ட் ஓவர் இட்லிஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை இட்லி ஃப்ரெஷ்ஷாக பண்ணியும் யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ரெஷ் இட்லி தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் நான் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நான் பார்த்ததில் அவர் ரொம்ப நிறைய பட்டர் ஆட் பண்ணார். அவ்வளோ நம்ம ஆட் பண்ண மாட்டோம். பட் இந்த அளவுக்கான வேணும், ஏன்னா அப்போ தான் அந்த இட்லி கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த இட்லியை நான் எப்படி கட் பண்ணி வச்சேன்னு காட்டுறேன். நான் இட்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 16 இட்லிஸ் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. நான் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு இட்லி காட்டுறேன். இது பாருங்கள், இதை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு இட்லியை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பட்டரில் ஆட் பண்ண போகிறோம். இட்லி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணுறோன்னா இது கலர் மாத்திரம்தான் கொடுக்கும், அவ்வளோ காரம் கொடுக்காது, நல்ல ரெட் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பட்டர் அண்ட் சில்லி பவுடரில் இந்த எல்லா இட்லியும் கட் பண்ணி வச்ச எல்லா இட்லியும் ஆட் பண்ணிவிட்டு இது நிதானமாக, அதாவது அவசரமாக பண்ணாமல் நிதானமாக மிக்ஸ் பண்ணணும். இந்த
கலர் வந்து எல்லா இட்லியும் நல்லா யூனிஃபார்மாக கோட் ஆகணும். ஸோ அதற்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அவசரப்படாமல் பண்ணணும், ஏன்னா இட்லி உடையக்கூடாது, இந்த லாங்காக இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கோட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து கலருக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போது காரத்துக்கு வந்து இட்லி மிளகாய் பொடி, இப்போ நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த இட்லி மிளகாய் பொடி இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, அதை ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 16 இட்லி எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாய் பொடி ஆட் பண்ண போகிறேன். இட்லி மிளகாய் பொடி நீங்கள் உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் உங்களுக்கு போதுன்னா அவ்வளோ போதும். ஆனால் இந்த காய்கறிலலாம் அவ்வளோவா காரம் இல்லை, அதில் நம்ம வெறும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மாத்திரம்தான் ஆட் பண்ணோம். ஸோ இட்லிலையும் காரம் இல்லைன்னா அதுக்கப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுல ஒரு மாதிரி ரொம்ப பிளாண்ட் ஆகிடும், சப்புன்னு இருக்கும், ஒரு விறுவிறுப்பு இருக்காது. டெக்ஸ்சர் வந்து கிறிஸ்பாக இருக்கிறதுல ஒரு ஷார்ப்னஸும் இருக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் இட்லியில் வந்து காரம் இருந்தால் நல்லாயிருக்குன்றது என் அபிப்பிராயம், அதனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் பட்டர் இப்போ ஆட் பண்ணுறேன். இது என்னென்னா ஒரு ஷைன் கொடுக்க இட்லிக்கு. இப்போ இந்த இட்லி வந்து கிறிஸ்பாகிற அளவுக்கு ஜஸ்ட்டு நம்ம குக் பண்ணோம். ஜென்டலாக குக் பண்ணுங்கள், ரொம்ப வேகமாக பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் இட்லி ரெடி ஆகியாச்சு, கலரும் நல்லா யூனிஃபார்மாக கோட் ஆகிருக்கு, கிறிஸ்பாயாச்சு. இப்போ வந்து இந்த நம்ம வெஜிடபிள்ஸ் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பேனு. இப்போ வந்து அதே மாதிரி தான் நிதானமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது நம்ம இந்த ஒரு 2 minutes தான் இதை குக் பண்ண போகிறோம். இது வந்து இந்த காய்கறி, இந்த இட்லி இதெல்லாம் நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகணும். அந்த காய்கறியோட கலர் வந்து இட்லிக்கு சேரணும். அதே மாதிரி இட்லியில் இருக்கிற அந்த பட்டர் ஃப்ளேவர், மிளகா பொடி ஃப்ளேவர், அப்புறம் அதில் போட்டிருக்கிற அந்த ஆம்ச்சூர் ஃப்ளேவர், அதெல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி ஒரே ஒரு யூனிஃபார்ம் ஃப்ளேவர் வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு 2 minutes பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலர். இந்த கலர் தான் எனக்கு வந்து அந்த வீடியோலேயும் ரொம்ப அட்ராக்டிவாக பட்டுது. ஸோ அதனால தான் நான் ட்ரை பண்ணேன். இது கலர்ஃபுல் டிஷ் வந்து நம்ம எப்போ சர்வ் பண்ணாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் விதவிதமாக கலர்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதேல பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதோட இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு போகும். இப்போ ஒரே மீலில் வந்து இங்கே இட்லியே ஒரு நல்ல ஐட்டம் தானே, இட்லியே ஒரு நல்ல சத்தான உணவு. இதில் இவ்வளோ வெஜிடபிள் செய்கிறதுல இது இன்னுமே ரொம்ப கம்ப்ளீட் மீல் ஆகும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கெலாம் ரொம்ப ஐடியல். இது ரெடி ஆகியாச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தூவினோன்னா இட்லி ரெடி டு பி சர்வ்ட். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் என் மனசில் படுறது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ஃப்ரை ரெடி. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது தான், ஸ்பெஷலி பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு மீலாக இது கொடுக்கறதுக்கு இட்ஸ் வெரி ஐடியல். அதாவது பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கணுன்னா இது ரொம்ப ஐடியல் டிஷ். ஏன்னா இதில் எல்லா சத்துமே இருக்குது, கம்ப்ளீட் மீலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது பேக் பண்ணி பசங்க ஸ்கூலில் போய் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸி. ஏன்னா இது மெஸ்ஸியாக இல்லையா, ஒரு மாதிரி செமி ட்ரை ஃபுட்டு தானே. ஸோ ஸ்பூன் வச்சோ ஃபோக் வச்சோ இல்லை கையால் எடுத்து சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணுங்க. ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப பெருமையாக உங்கள் பசங்களே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னு. பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட் மீல், இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்டாலும் சரி, டின்னருக்கு சாப்பிட்டாலும் சரி, இது ஒரு ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது உடம்பு முடியல, இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரு மூடே இல்லை குக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனுக்கு இது ரொம்ப ஐடியா. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க.